வணக்கம் நிகிதா. நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்ற வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரன் பலத்த பாதுகாப்பு, அதாவது போலீஸ் காவலுடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். குறிப்பாக பார்த்தோம்னால் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மாணவர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த பெண்ணின் புகாரை வைத்து ஞானசேகரன் என்ற பிரியாணி கடைக்காரரை கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டது. இந்த பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து கடந்த ஜனவரி மாதம் ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அழைக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி மாதம் ஞானசேகரனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை தொடங்கியது. இந்த வழக்கில் காவல்துறை தரப்பு சாட்சிகள் விசாரணைக்கு நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர். இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் கடந்த புதன்கிழமை ஞானசேகரன் முதன்முறையாக, அதாவது அந்த குற்றவாளி என்று கூறிய நிலையில் அவர் சிறையிலிருந்து அழைத்து செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவரது தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட உள்ள நிலையில் இவரை ஞானசேகரனை புழல் சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் போலீசார் வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளனர். நிகிதா.